சொல்றேன் கண்ணு. என்ன குடுத்துக்குறாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் சொல்றேன் கண்ணு. சார் இப்போ வந்து அல்ஜீப்ரிக்கும் அல்ஜீப்ரிக் கிராஃபிக்கலும் மெத்தேடு. ஓகே சூப்பர். கிராஃபிக்கல் மெத்தட்ல பண்ணோம் சார். ஓகேம்மா. கிராஃபிக்கல் மெத்தட்ல பண்ணணும். 2 மெத்தட்லயும் பண்ணணும். அண்ட் வெரி ம் இம்பார்ட்டன்ட் ஆவரேஜ் காஸ்ட்டும், மார்ஜினல் காஸ்ட்டும் ஈக்குவல்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். சரிம்மா. சொல்றேன் கண்ணு. இங்க ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ம் நம்ம என்ன பண்ண போறோம், அல்ஜீப்ரிக் மெத்தட் கண்டுபிடிச்சுட்டு, அதுல இன்டர்செக்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிராஃபிக்கல் மெத்தட் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அது 2 நம்ம 0 பண்ணிட்டு நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி போட போறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் கம்ப்ளீட் கத்து கொடுத்து அந்த மாதிரி ஐடியால நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவல் பண்ணுங்க. ஏசி ஈக்குவல் டு எம்சி. எம்சி. நம்ம ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன பண்ணுவோம், அல்ஜீப்ரிக் மெத்தட் கம்ப்ளீட் பண்ண போறோம். அல்ஜீப்ரிக் மெத்தட். அப்ப என்னாச்சு? 0.2 q ஸ்கொயர் minus 2q plus 12 equal to 0.6 q squared minus 4q plus 12. ஓகேவாமா? ஓகே சார். எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டு என்ன பார்க்கலாமா? ம் 0.6 q squared minus 0.2 q ஆ squared ம். minus 4q plus 2q. ரெண்டுமே 12 12 இருக்குதா? plus 12 ஆ plus 12 plus 2 கட் ஆயிடுச்சு. கட்டாமா? சார் புரியுதுங்களா? ஆனால் 0.q 0.q ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் தானே சார்? மைனஸ் தான் போட்டுக்கிறேன். இல்லை சார், 0.q ஸ்கொயருக்கு முன்னாடி நீங்க இந்த சைடு எடுத்துட்டு வரீங்களா இல்லை எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு வரீங்களா நான் சார்? இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஏன்னா ஓகே ஓகே சார். 0.6 ஓகே. எந்த பக்கம் வேணா கொண்டு வந்துக்கலாம். எது பெரிய ஓகே நம்பர் இருக்குதோ அத அப்படியே வச்சுக்கோ. ஏன்னா மைனஸ் சைடு ஓகே டிஸ்டர்ப் ஆயிருக்கும். ஓகே சார். ஓகே சார். நான் சொல்லிக் குடுத்துறேன். இப்ப 0.2 பக்கமே இது கொண்டு வரலாம். பட் 0.2 வந்து சின்ன நம்பர். ஓகே 0.6 சார். வந்து பெரிய நம்பர். அப்ப எது ஓகே சார். வச்சுக்கலாம்? பெரிய நம்பர் வந்து சைடு வந்து எல்லா வேலையும் கொண்டு வந்துப்பேன். பெரிய நம்பர் சைடு வந்து எல்லா வேலையும் கொண்டு வந்துருவேன். சரியாம்மா? ஓகே சார். ஓகே. சொல்றேன் கண்ணு. அப்ப என்னாச்சு? 0.4 q ஸ்கொயர். q ஸ்கொயர் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி மைனஸ் 2q சார். ஈக்குவல் டு 0. இப்ப q வெளிய எடுத்துக்கலாம். q வெளிய எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 0 0.4q மைனஸ் 2. equal to 0. அப்ப either q equal to 0 or 0.4q minus 2 equal to 0. கரெக்டாமா? ஆமாம் சார். 0.4q equal to 2. அப்ப q equal to 0. Sorry 2 divided by 0.4. கரெக்டுங்களா? 0 அடிச்சிட்டு போட்டுடலாம். 2 divided by 0.4. That is equal to 5. 5 சார். ஓகே. அப்ப q வந்து 0 and q வந்து 5க்கு பாசிபிள் இருக்கு. கரெக்டாமா? சார் 2q இருக்குல்ல சார்? ஒரு q தான். ஓகே ஓகே சார். இல்ல 2 q தான் இருக்குது பாருங்க. q வந்து 0 and q வந்து 5. 2 q. ஓகே சார். அப்ப q வந்து 0னா AC யோட வேல்யூ என்ன? அண்ட் MC யோட வேல்யூ என்ன? ரெண்டுமே பார்த்தாலும் 0 போட்டா 12 கிடைக்கும். இங்கேயும் 0 போட்டா 12 கிடைக்கும். கிடைக்கும். அதே வந்து Q வந்து 5 அப்படின்னா AC வேல்யூ என்ன? MC வேல்யூ என்ன? ரெண்டு சேமா தான் இருக்கணும். மாத்தி இருந்தா இன்டர்செக்ட் ஆகாது. அப்படியே ஈக்குவேஷன் சால்வ் ஓகே பண்ணணும். சார். அப்ப போட்டு சொல்றேன் 5 போட்டா என்ன ஆகும்? போட தெரியுங்களா? 5 சார். ஏசி வந்து 7 சார். கன்ஃபார்மா? ஆமாம் சார். பரவாயில்ல சீக்கிரம் போட்டு என்ன இன்னும் போடவே இல்லை. இல்லை சார், நீங்கள் சொல்ல சொல்ல நான் போட்டுட்டு தான் சார் இருந்தேன். ஓகே சூப்பர்மா வெரி குட். நான் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே சார். ப்ளஸ் 12 7 7 சார். கரெக்டுமே ரெண்டுமே சேம் தான்மா. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் எப்போ வருது? 0னா 12 அண்டு 5னா 7. இதுதான் நம்மளுடைய அல்ஜிப்ரிக் மெத்தடை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கான்செப்ட்மா. சரியாம்மா? ஓகே சார். இப்போ இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணும்போது ப்ரீவியஸ் கேஸ் நம்ம லாஸ்ட் வீக் சால்வ் பண்ணும்போது ஒன்று வந்து ப்ளஸ் சைன் இருந்தது, ஒன்று வந்து மைனஸ் சைன் இருந்தது. கரெக்டுங்களா? q ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருந்தது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் தான் இருக்குது. சரிங்களா? ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம இப்போ வர போகிறோம்.
இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஏசி வந்து எங்க காமன் பாயிண்ட் இருக்கோ, நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாரி எம்சி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்க்கணும். இப்ப போடுறது வந்து அல்ஜிப்ரிக் மெத்தட் சால்வ் பண்ணியாச்சு. கிராபிக்கல் மெத்தட் சால்வ் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். சோ நம்மளுக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட் வேணும்னால நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசி அண்ட் எம்சி வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ல கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். அத கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கு ஓகே என்ன மெயின் சார். ஐடியா வேணும்னு சொன்னேன். நீங்க இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தீங்க. என்ன சொன்னேன்? கியூ ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் மேக்ஸிமம் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. என்னாச்சும் கான்ஸ்டன்ட் டைம் இருக்குன்னா அதை வந்து வெளியே எடுத்துக்கன்னு சொன்னேன். கரெக்டாமா? ஓகே ஓகே சார். அப்ப வெளியே எடுக்கும்போது என்ன பண்றீங்க? நம்ம இந்த 2 டைம் தான் கன்சிடர் பண்ண போறோம். இங்க 12 வெளியே வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப 0.2 வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? கியூ ஸ்கொயர்ட் மைனஸ் 2 டிவைட் பை இது 0.2 இல்ல. அதனால 0.2 வந்து டிவைட் பண்ணிக்கணும். இன்டு கியூ பிளஸ் 12. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார். சார் ஆனா ஏன் நம்ம அதை டிவைட் பண்றோம் சார்? இல்ல அது டயகிராம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? என்ன ஃபார்மேட் நேத்து லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்? y minus k equal to ஈக்குவல் டு x minus எக்ஸ் h3 மைனஸ் ஹெச். அப்ப x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். வெளிய வேணா கான்ஸ்டன்ட் எது வேணா இருந்துட்டு போகுது. பட் உள்ளுக்குள்ள வரும்போது x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவா தான் இருக்கணும்? 1 தான் இருக்கணும். 1 இருக்கு. ஓகே அதனால தான் சார். வந்து இங்க q ஸ்கொயர் தான் நம்மளுக்கு x. அதனால வந்து அந்த வேல்யூ எது இருந்தாலும் நான் வந்து டிவைட் பண்றேன். ஓகே சார். இத நோட் பண்ணிக்கோ. ஏன்னா அன்னைக்கே சொன்னேன். மேபி நம்ம டயர்டா இருந்தா இதுல நோட் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு ஓகே. டயர்டா இருக்கும்போது ரெஃபர் பண்ணும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோ. ஓகே சரி. சார். நோட் பண்ணிட்டியாப்பா? பார்க்கலாமா? ஒரே செகண்ட் சார். ம். சார் கொஞ்சம் மேல ஒரே செகண்ட் ஓகே, தள்ளி. ஓகே, 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 ஓகே. ஓகே. ஓகே சார். ஓகே மேம். அப்ப என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்? அப்ப 5 வந்துச்சு. 5 வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஆமா சார். சரி. அப்ப 5 ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? பை ஸ்கொயர் நாட் ஃபார் 5 பை ஸ்கொயர். கரெக்ட்டுங்களாமா? ஓகே சார். AC equal to 0.2 into q square minus 2 into q into 5 plus 5 square minus 5 square வெளியே வந்து plus 12 இருக்கு. கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். அப்ப இங்க இருந்து இந்த டேர்ம் வந்து என்னன்னா a minus bg whole square எழுதணும். அப்ப 0.2 into q minus 5 தானே? q ஆமா minus சார். 3 whole square minus 25 plus 12. கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். 0.2 உள்ள கொண்டு போய்க்குங்க. உள்ள கொண்டு போனோம்னா இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். இந்த டேர்முக்கு மல்டிப்ளை ஆகும். அப்ப ஓகே என்ன சார். ஆகுது? 0.2 q minus 5 whole square minus 0.2 into 24 plus 12. கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். அப்ப AC கம்ப்ளீட் பண்ணுங்க. AC equal to 0.2 q minus 5 the whole square minus 5 சார். 5 plus 12. Plus கரெக்டாடா 2. கண்ணு? ஆமா சார். அப்ப AC equal to 0.2 q minus 5d whole square plus 7. கரெக்டாமா? Plus 7. அப்ப AC minus 7 equal to 0.2 q minus 5d whole square. ஓகே அப்ப சார். நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாயிண்ட் எதை வச்சு கிராஃப் போடுவீங்க? h வந்து 5, a வந்து 7. அப்ப கிராஃப் ரப்பா போடும்போது என்ன பண்ணுவீங்க? ரப்பா போடும்போது 5, 7ல இந்த கிராஃப் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்டர்செக்ட் பாயிண்ட் என்ன? 5, 7. 0, 12. அது இன்டர்செக்ட் அந்த கிராஃப் எங்க போகணும்? 0, 12, 5, 7 இன்டர்செக்ட் ஆகும். 2 பாயிண்ட் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது எப்படி ரெண்டுலயும் சார் அப்படி பண்ண முடியும்? ஆ, ஆ, ஆ.
லைக் 2 பாயிண்ட்ல எப்படி சார் நம்மளால அத இது பண்ண முடியும்? பண்ண முடியும். இங்க தான் ஆல்ரெடி 5,7 வந்துச்சுல. 5,7 ஆல்ரெடி இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. 0,12 எங்க இருக்கும்? இங்க 12 இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பாயிண்ட் ஆ. எப்படி போகும்? இப்படி போகும். இந்த பாயிண்ட் இப்படி போகும். இந்த கிராஃப் என்ன ஆகும்? இப்படி போகும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சரி இது வந்து யாரோட கிராஃப்? ஏசியோட கிராஃப். கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து ஓகே. நம்ம என்ன பண்ணோம்? இது யாரோட கிராஃப்? கீழ வந்து எழுதிக்கங்க. இது ஏசியோட கிராஃப். நம்ம ஓகே அடுத்தது சார். யார கண்டுபிடிக்க போறோம்? எம்சியோட கிராஃப் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டாம்மா? ஆமா சார். எம்சி இதே மாரி ஐடியா வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேணும் எம்சிய. கிராஃப் இந்த கிராஃப் இது 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரே கிராஃப் ஷீட்ல போடணும். இது எம்சியோட கான்செப்ட். அப்ப எம்சில யார் வெளிய எடுப்பீங்க? 0.6 சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட். அப்ப எத 2யும் கன்சிடர் பண்ணுவீங்க? இவங்க 2 பேத்தையும் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இவன கன்சிடர் பண்ண தேவைன்னா, அப்ப எம்சி ஆமா ஈக்குவல் டு சார். 0.6 வெளிய எடுங்க. வெளிய எடுத்தீங்கன்னா q ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை 0.6 இன்டு q 6.67 சார். ஓகே. அப்ப 0.6 q ஸ்கொயர் மைனஸ் 6.61 7 67 சார். ஓகே 67 q plus 12 ஓகேவாம்மா? ஆமா சார். That is equal to 0.6 உனக்கு ஆல்ரெடி ஈஸியான ஐடியா q ஸ்கொயர் minus 2 into q into 6.67 divided by 2 இதே டிவைட் ஆட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணி போடணும் சரி அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம் plus 12 3.3 சார். ஓகே பண்ணிக்கலாமா q ஸ்கொயர் minus 2q into 3.3 3 34 சார். 3.34. ஓகே 4 3.34 ஓகே ஓகே செக் பண்ணு ம். plus 3.34 square minus 3.34 square plus 12 கரெக்டா ஆமா சார். அப்ப சொல்றாங்கன்னு 0.6 0.6 இங்க q இருந்து ஸ்கொயர் மைனஸ் அது டைரக்டா முடிச்சிருங்க q ஸ்கொயர் எல்லாம் போட வேண்டாம் அப்ப என்னது q minus 3.34 whole square கரெக்டாமா ஸ்கொயர். ஆமா சார். whole square வேல்யூ என்ன இதனோட whole square வேல்யூ சொல்லுங்க ஒரே செகண்ட். 9 10 10 வருதா 11 வருதா 11 11.16 சார். ஓகே 11.16 plus 12 ப்ளஸ் 2. ஓகேவாமா ஆமா சார். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க அப்ப என்ன கிடைக்குது q minus 3.34 whole square மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 0.6 into 11.16 plus 12 இது யாரு MC யோட வேல்யூ 6.6 6.7 சார். 6.7 plus 12 ரகன் ஆமா சார். அப்ப என்ன வரும் சொல்லுங்க 0.6 0.6 எதுக்கு வருது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம்ல உள்ள சார். மல்டிப்ளை பண்ணியாச்சு பண்ண பின்னாடி இந்தனோட வேல்யூ என்ன இல்ல சார், அதுக்கு இந்த கியூக்கு முன்னாடி நம்ம எழுத மாட்டோமா சார்? ஆமா ஆமா அதை நான் மிஸ் பண்ணிட்டு வரணும் தேங்க்யூ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் சாரி இது 0.6 இருக்கும் ஓகே. ம் அது வந்து 5.3 சார். 5. பிளஸ் 5.3 ஓகே ப்ளஸ் தேங்க்யூ அப்போ இது இங்கே வந்துச்சுன்னா எம்சி மைனஸ் 5.3 ஈக்குவல் டு 0.6 q மைனஸ் 3.34 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக கண்ணு ஆமா சார். அப்போ ஹச்சோட வேல்யூ 3.34 அண்ட் கேவோட வேல்யூ 5.3 கரெக்டாமா ஆமா சார். அப்போ எங்கே போய் பார்க்கணும் 5.3 3.3 போகும் அப்போ நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணிக்கோங்க 5.3 எங்க இருக்குது இங்க இருக்குது கரெக்ட்டுங்களா ஆமா சார். 3.3ங்கிறது இங்க இருக்கும் கரெக்டாமா 3.3 மேபி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஓகே சார். அப்ப இந்த கிராஃப் எப்படி போகும்னு பாத்துக்கங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் இந்த பாயிண்ட் 3.34 5.3 இருக்கும் கரெக்ட்டுங்களா இதுதான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் இந்த கிராஃப் ஓடது இந்த பேரபோலா எப்படி போகும்னா இந்த பேரபோலா வந்து இங்க போயிட்டு இதோட ஜாயிண்ட் ஆயிட்டு இப்படி வரும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகணும் இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகணும் இந்த கிராஃப் இந்த பக்கம் எப்படி வேணா போயிட்டு போகுது இந்த பக்கம் எப்படி வேணா போயிட்டு போகுது பட் இந்த கிராஃப் வந்து இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகும் ஓகேமா அதாவது அந்த அந்த 5,7 என்சியோட 5,7ஐயும் நம்ம நம்ம இப்ப கண்டுபிடிச்ச ஹெச்என் கேவும் ஆமா இதாகணுமா அந்த சார்? பாயிண்ட் மிஸ் ஆயிட்டு போகணும்
ம் ஓகே. அது ரப்பா அப்ப போட்டு 0,12 நம்ம இன்டர்செக்ட் பண்ணுமா சார்? 0,12 இன்டர்செக்ட் பண்ணணும். ஆமா. 2 கிராஃப் அங்க இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஓகே சார். அது 2லயும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. டயகிராம் 2லயுமே இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஆமா. 2லயுமே இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் பாயிண்ட் மட்டும் கரெக்ட்டா பார்த்து இன்டர்செக்ட் ஆகுற மாரி போட்டுக்கங்க. சரிங்களா? ஓகே சார். இந்த கிராஃப் எப்படின்னா, அந்த 3 பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுது. 0,5 அண்ட் இங்க வந்து நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் வந்து 5.5 அண்ட் 3.34. அப்ப இந்த ஆமா கிராஃப் சார். இப்படி போகுது. 2வது கிராஃப் வந்து இப்படி போகுது. ஃபர்ஸ்ட் கிராஃப் ஆல்ரெடி வந்து இங்க தான் இருக்குது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கிராஃப் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே லைன் இப்படி போகுது. அதே லைன் இப்படி போகும். இது இப்படி போகும். கரெக்ட்டுங்களா? இந்த கிராஃப் வந்து இப்படி வந்துட்டு இந்த மாரி போகும். ஓகேங்களாம்மா? அப்ப பார்த்தீங்கன்னா, ஆமா. லெஃப்ட் சைடு, ரைட் சைடு இல்லாம 2மே ஒரே சைடுல இன்டர்செக்ட் ஆகுற மாரி போகுது. 2மே ஒரே சைடு இன்டர்செக்ட் ஆகுற மாரி போகுது கிராஃப். இந்த இந்த கிராஃப் மட்டும் அப்படி ஆகுது. ப்ரீவியஸ் கிராஃப் 2 கொஸ்டின் பேப்பர் அந்த மாரி ஆகல. லெஃப்ட் சைடு ஒண்ணு, ரைட் சைடு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆச்சு. அது இல்லாத ஒரு கிராஃப் வந்து இப்படி, ஒரு கிராஃப் வந்து இப்படி இருந்தது. ஆமா. க்ளோஸ்ல இருந்தது. கரெக்ட்டுங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஒரே லைன்ல இப்படி போற மாரி வரும். ஓகே சார். இதுதான் கிராஃப்களோட கொஞ்சம் ஒரு ஐடியா. சரிங்களா? ஓகே சார். சரி இதுல என்ன வேற என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம பார்ப்போம். ம். இல்ல சார். இந்த கிராஃப் மட்டும் தான் சார். மீதி இல்ல சம் கிராஃப் எல்லாமே போடுங்க. போட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. கிராஃப் போட்டு தான் ஆகணும். ஆ ம். இப்போ ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். ஆல்ரெடி குடுத்த கொஸ்டின் தான் குடுக்குறேன். அல்ஜிப்ரிக் அண்ட் ஓகே. இந்த மாரி 0.8, 0.4 தான் வருது. இத எப்படி போடுறீங்க பார்க்கலாம். மேபி இத சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இத சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்பவே சால்வ் பண்ணி கிராஃப் சும்மா ரஃப்பா போட்டு அனுப்புங்க பார்க்கலாம். எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம். சரியாம்மா? ஏன்னா 15 டூ 20 மார்க் வருது. மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவாம்மா? ஓகே சார். மேபி அந்த கிராஃப் வந்து நான் எடுத்து குடுக்க முடியுமா பார்க்குறேன். எடுத்து குடுத்துட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். இத கம்ப்ளீட் ஓகே. பண்ணுங்க. நம்ம பார்ப்போம். ஓகே? சார் அல்ஜீப்ரிக், கிராஃபிக் 2மே